ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேட்டிங் ஸ்டான்ஸ் எப்படி ஒரு பேட்ஸ்மேன் க்ரீஸில் நிற்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நிற்கும்போது உங்களோட காலை வந்து ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் ரொம்ப வைடராகவும் இல்லாமல் உங்களோட ஷோல்டர் லைனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காலை வந்து நீங்கள் விரித்து நிற்கணும். இந்த மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய கையை நீங்கள் இந்த மாதிரி தொங்க போடும்போது 2 கையும் உங்கள் தைஸை டச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நிற்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் டோஸ், உங்கள் 2 டோவுமே வந்து பாயிண்ட் ஃபீல்டரை பார்த்து நிற்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து உங்கள் டோஸை வந்து இந்த மாதிரி க்ளோஸாக வச்சுக்கிறது, இல்லை ஒரு டோவை இந்த பக்கம் இன்னொரு வந்து அந்த சைடு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிற்கக்கூடாது. ப்ராப்பராக உங்கள் 2. நெக்ஸ்ட் உங்களுடைய காலை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்சிங்காக வச்சுருக்கீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டோலையும் நிற்கக்கூடாது, இல்லை ஹீல்லையும் நிற்கக்கூடாது. 2த்துக்குமே பேலன்சிங்காக ப்ராப்பராக நிற்கணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் உங்களுடைய உங்கள் ஹிப் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வளைஞ்சி ஒரு செமி ஸ்குவாட் பொசிஷனில் தான் இருக்கணும். உங்களோட நீஸ் வந்து ரொம்ப ஃபாலோ ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போய் நீங்கள் வந்து ரொம்பவும் உட்காரக்கூடாது, இல்லை ரொம்பவும் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரியும் ஆடக்கூடாது. ஒரு செமி ஸ்குவாட் பொசிஷனில் கரெக்டான லைனில் உங்களோட நீஸ் வந்து இருக்கணும். நீங்கள் கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கீங்கன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இந்த மாதிரி உங்கள் 2 கையும் வந்து நீஸில் ஒரு ஃபீல்டிங் பொசிஷனில் நிற்கிற மாதிரி வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இவர் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ப்ராப்பரான பேட்டிங் ஸ்டான்ஸ்க்கான பொசிஷன். நெக்ஸ்ட் உங்களோட ஹேண்ட்ஸு, உங்களோட டாப் ஹேண்டோட எல்போ நீஸ் வந்து அரௌண்டில் இருக்க நான் ஸ்ட்ரைக்கரை பார்த்து நிற்கணும். இந்த மாதிரி நீங்கள் பேக் லிஃப்ட் பண்ணும்போது உங்களுடைய பாட்டம் ஹேண்டு ஃபைன் லெக் பொசிஷனை பார்த்துருக்கா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுடைய ஹெட். உங்கள் ஹெட்டோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் உங்களோட ஷாட்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் தலை ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் உங்கள் தலையை ஆட்டுறதோ இல்லை கண்ணை மூடுறதோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பாலை உங்களால் கிளியராக வாட்ச் பண்ண முடியாது, உங்களால் அந்த ஷாட்ஸையும் ப்ராப்பராக விளையாட முடியாது. ஸோ உங்கள் தலை வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கணும். பால் வாட்சிங்கும் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் பால்லேருந்து உங்கள் கண்ணை எடுத்துடவே கூடாது. அந்த ஷாட்ஸை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக அந்த பாலை வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ பிகினிங்லேருந்து ஒரு தடவை எப்படி பேட்டிங் ஸ்டான்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பேட்டிங் ஸ்டான்ஸ் நிற்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.